சிபிஐயோட முயற்சி எங்களோட முயற்சி வீண் போகலை. நல்லபடியாக வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது இந்த மாரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. காம்பன்சேஷன் ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம்ன்றது குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2N உண்டு, 376Dக்கும் உண்டு. ஆமா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க, என்ன நடந்தது, ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். ஃபைனல் ஆர்குமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ண முக்கால்வாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் கோர்ட் அதை ப்ராப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது ஃபைன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376 2N இந்த சட்டப்பிரிவுகளில் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட்டு தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்பில் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நாங்கள் தீர்மானிக்கிறதுல அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம், சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்பில் நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆமாம். இல்ல, அதை பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 8 பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் இது விவரம் வழங்குறேன். மொத்த 85 லட்சம். இல்ல, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்று சாகுமுறை ஆயுள் தண்டனை, இல்லாட்டா குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸை பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனால் இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட், சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் உச்சபட்ச தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமாக வந்து 1,50,000 9 பேருக்கும் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இதில் வந்து கருதப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு 8 வழக்கை ஒன்றா விசாரித்த வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட், இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து 8 வழக்கிலும் ஒன்றாக ட்ரையல், ஒரு 8 கேஸ் ஒன்றா நடந்திருக்கு. ட்ரையல் வந்து 2.5 வருஷத்தில். A1 பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்ககிட்ட வரல. இது வந்து கோர்ட்டில் வந்து சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். டீடைல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐ வில் கிவ் தி ஸ்பிளிட் அப். A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட், அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸோடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைம் ப்ரூவன் ஆனது எந்த அக்யூஸ்டுக்கு, அவங்க என்ன மாதிரி? அதிகபட்சமாக வந்து அதான் சொன்னேன், எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை.
ப்ரூவ் ஆயிருக்கு அவர். என்னென்ன கேஸ்ல அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதில் வந்து வழக்கில் அவர் இருக்கார். அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்கார். அதனால அவருக்கு 5 கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இல்லை 20 வருஷன்றது தான் மினிமம் சென்டென்ஸ். அதனால இதை சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது 2013. அதனால இந்த கேஸில் ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இப்போ எந்தெந்த கேஸுடைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீங்க இதை ஜட்மெண்ட் கேட்டீங்க? இதில் வந்து பல வழக்குகள், எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்த மகேந்திர சாவ்லா வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவ்லா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இதை எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து டிப்போஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவ்லா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்கிறாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். ஆமாம், இது இல்லை வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒன்று தான், 5 லைஃப் போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறத தவிர ஒரு ஆயுள் தண்டனை ஒன்று தான், 5 ஆயுள் தண்டனை ஒன்று தான். இல்லை அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இதில் வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்கள் மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கில் தான் சொல்லப்படுது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 1,56,000 ரூபாய் இல்லை மொத்தமாக சேர்த்து, அது ஒருத்தர் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கு, மொத்தமாக சேர்த்து. கேட்ட ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இல்லை, கேஸோட தன்மையை சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையாக ப்ராப்பராக நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். சிபிஐ விசாரணை வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராமல் ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க சுதந்திரமாக வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாமல் ரகசியமாக அவங்கள பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க பாதுகாப்பு. சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போகிறாங்க. நன்றி.